மற்றவர்கள் தவறு செய்வதை தட்டி கேட்டால் பிரச்சனையாகிறது. இதை எவ்வாறு தவிர்க்கலாம்? ஓம் சாந்தி. தவறு செய்தா தட்டி கேட்கறது தான் நம்ம செய்ய வேண்டிய கரெக்டிவ் மெஷர் அப்படின்னு பல பேர் தங்களுக்குள்ள ராங் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பூச்செடி நடுறோம், பூ வரணும் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா பூ பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அதை அடிக்கவோ தட்டி கேட்கறதோ கிடையாது. நம்ம அதுக்கு என்ன குறை இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம், புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம். தண்ணி விடலையா, சன்லைட் பத்தலையா, இல்ல பூ உரம் அதுக்கு போடாம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு புரிஞ்சுட்டு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? சில சமயம் அதுக்கு ஷேடு தேவையா இருக்கும், அப்ப வெயில்ல கிடக்கிறத நிழல்ல கொண்டு வந்து வைப்போம். இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுட்டு எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் நல்ல பலனை கொடுக்குது. அதே போலதான் ஒரு மனிதர் தவறு செய்றாருன்னா தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது அந்த மனிதரை புரிந்து கொள்வதற்கான முயற்சி தான். அவங்க தப்பு செய்தது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமா இருக்கலாம், ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயலாமையின் காரணமா இருக்கலாம், ஏதாவது அவங்களுடைய புரிதல்ல இருக்கக்கூடிய குறை காரணமா இருக்கலாம், அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸா இருக்கலாம், அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரமா இருக்கலாம், ஏன் நமக்கே தெரியாம நம்மளுடைய ஏதோ ஒரு பிஹேவியர் கூட அவங்கள ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். புரிஞ்சிட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய நிஜ ஸ்வரூபத்துல ஆத்மான ஜோதிர் பிந்து ஸ்வரூபமா நம்ம பார்க்கணும். தியானத்துல அவங்க கூட மானசீகமா உரையாடல் பண்ணணும். அவங்கள ஜோதிர் பிந்து ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த ஆத்மாவுக்கு தேவையான சக்திகளை, ஒளிய, லைட் அண்ட் பவர்ஸ சகாஷா கொடுக்கணும். சில பேருக்கு வாழ்க்கையில உண்மையான அன்புன்னு என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம். அப்பேற்பட்டவங்களுக்கு அன்பான அதிர்வலைகளை நம்ம கொடுத்தோமே ஆனா எவ்வளவோ மிரக்கிள்ஸ் நடக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒரு அக்யூஸ்ட் அவங்க அடின்னு அடிச்சு உண்மையை வரவழைக்க ட்ரை பண்றாங்களாம். ஃபுல் நைட்டு அடிக்கிறவங்களுக்கு கை ஓஞ்சிடுதான். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு, அதே கைதிய விசாரணை பண்ண. அவரு அடிக்காம, உனக்கு ரொம்ப வலிக்கும் போல, நான் வலி நிவாரண மருந்து தடவுறேன்னு அன்பா தடவி இருக்காரு. இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் எல்லா உண்மையும் கைதி சொல்லிட்டாரு. அப்போ என்னங்கிறத அவங்க மனதை புரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. புரிஞ்சுட்டு தியானத்துல அவங்களுக்கு, இது ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்னு சொல்றோம், தியானத்தின் மூலமா அவங்களுக்கு சகாஷ் எது தேவையோ எண்ணத்தின் அதிர்வலைகள் மூலமா சகாஷாக கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நேர்ல பேசக்கூடாதுங்கிறது கிடையாது. நேர்ல பேச முன்னாடி அவங்களுக்கு மானசீகமா நீங்க பேசணும். மீன்ஸ் தியானத்துல அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரியும் அந்த ஆத்மார்த்தமா ஜோதிர் பிந்துவா பார்த்து அவங்களோட பேசணும். நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் உங்களை ஃபுல்லா புரிஞ்சுட்டேன், நல்லா புரிஞ்சுட்டேன், நீங்க எந்த காரியத்தையுமே ரொம்ப கச்சிதமா செய்யக்கூடியவங்க, எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, நீங்க ஏதாவது சிறு தவறுகள் செய்திருந்தா கூட நான் உங்களை மானசீகமா மன்னிச்சுட்டேன், முழுசா மன்னிச்சுட்டேன், நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு ஆத்மார்த்தமா பேசணும். அதுக்கப்புறமா பிசிக்கலாவும் நீங்க அவங்க சந்திச்சு பேசலாம். அப்படி பேசும்போது சாண்ட்விச் டெக்னிக் யூஸ் பண்ணணும். நம்ம பிரெட் சாண்ட்விச் பண்ணும்போது எப்படி செய்யறோம், கீழே பிரெட் வச்சு அதை நைஸா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு பட்டர் தடவி, அதுக்கப்புறம் மெயினா நீங்க என்ன ஸ்டஃபிங் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு அப்படியே கொடுக்க மாட்டீங்க, மேலே இன்னொரு பிரெட் வச்சு மூடி தானே கொடுப்பீங்க. அதே போல அந்த மனிதரோட பேசும்போது ஃபர்ஸ்ட் அவர்களை பற்றிய பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்து சொல்லணும், என்கரேஜிங்கா பேசணும். நீங்க ரொம்ப திறமைசாலி, உங்களால நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும், நான் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் நீங்க இதை செய்திருவீங்க அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மேட்டர் என்னவோ அதை ரொம்ப காமா அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மேல மறுபடியும் நீங்க நல்லா செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, நிச்சயம் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னு
மேல ஒரு பிரெட் வச்சு கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பலன் கிடைக்கும். ஆனா இது ஒன் டேல நடக்கிற விஷயம் இல்ல. நீங்க அவங்க கிட்ட ஒரு தடவை சொன்னாலும் அவங்க மாறுற வரைக்கும் மானசீகமா அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசி சகாஷ் கொடுத்துட்டே இருந்தா நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஓம் சாந்தி.